தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே போய் எங்கே குடநாட்டில் போய் காத்து கிடந்து அங்கே இருக்கிற ஓம் பகதூர்னு ஒரு நேபாளி குர்கா என்ன சொன்னான், சோர்தாவ் 200 கோடி சம்பளம் வாங்குற உன்னை 20,000 சம்பளம் வாங்குற குர்கா என்ன பண்ணா, விரட்டி விட்டான். சொந்த ஊர் எதுங்க? கரூர். கரூர் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு 5 நிமிஷம் தானே ஆகும், 10 நிமிஷம் தான் ஆகும். இது ஆதவரிச்சான் கள்ளலாற்றி சொல்லுகிறதை போல் அந்த மாலிருந்து பறந்து வந்துட்டார் சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் கொண்டு வந்து சேர்த்துக்கிற வரை நீங்க உள்ள கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. சரிங்க சார், இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, அப்ப வந்து 10,000 பேர் இடத்துல வந்து 40,000 பேர் கூடுறாங்க அப்படின்ற மாதிரி அரசாங்கத்துக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்திலே வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரியும் போது போலீஸ் போர்ஸை வந்து அங்க இறக்கி இருக்கணும், சரியான பாதுகாப்பை வந்து கட்டமைப்போடு அவங்க வந்து கொடுத்துருக்கணும். இதுதானே கவர்மெண்டோட கடமையா இருக்கு. அதுக்கு தானே நம்ம வந்து வரி கட்டுறோம், ரோட் டாக்ஸ் கட்டுறோம், அது இதுன்னு நிறைய வரிகளை வந்து கட்டியிருக்கோம்ல. ஸோ இதை வந்து திமுக வந்து தவறிட்டாங்களா? சட்டத்தை மீறுகிற பொழுது, குற்றவாளியாக மாறுகிற பொழுது, குற்றத்தை திட்டமிட்டு செய்கிற பொழுது, இந்த கூட்டத்தை கூட்டி தனக்கு ஒரு பெரிய கிளாமர், ஒரு கவர்ச்சி அரசியல் இருக்குது, அப்படி திட்டமிட்டு சட்டத்தை சமூகத்தை உடைக்கக்கூடிய நபர்களை காவல்துறை என்ன பண்ணும்? காவல்துறை என்ன பண்ணும்? அதான் 10,000 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்குது, 10,000 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்குது. திட்டமிட்டு பல குற்றங்களை செய்கிற குற்றவாளிகளை போலீஸு தேடி பிடிச்சி ஜெயிலில் போடுவான், அவ்வளோதான் பண்ணுவான், நீதிமன்றத்தில் கூட நிறுத்துவான். ஆனால் ஒரு ஆள் 2 பேர் இல்லை, 20,000 30,000 பேரை சட்டத்துக்கு புறம்பா சட்டத்தை மீறி இந்த சினிமா கிளாமர். எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது பாரு, 7 நிமிஷத்தில் பேச வேண்டிய கடக்க வேண்டிய இடத்தை 7 மணி நேரம் கடந்தால் அந்த வீதியில் இருக்கிறவன் எப்படி வெளியே போவான்? ஏர்போர்ட் இருக்கிறவன் உள்ளே வருவானா, வெளியே போவானா? மருந்து கடைக்கு போகிற என்ன பண்ணுவான்? ஒரு நாள் பூரா இவர் எங்கே போகிறாரோ கடை பூரா பூட்டிடுறான், பால் பாக்கெட் கூட வாங்க முடியல, மருந்து பொருள் கூட இதை திமுக என்ன பண்ணியிருக்கணும்? முதல் நாள் கூட்டம் ஆரம்பித்த முதல் நாள் விஜய், புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா அத்தனை பேரையும் திருச்சி சிறையில் அடைச்சிருந்தால் இந்த 41 உயிர் போயிருக்காது. திமுக இவர்களை கண்டு நடுங்கியது. ஏன் நடுங்குச்சே? திமுகவை பற்றி, ஸ்டாலினை பற்றி, அவர் குடும்பத்தை பற்றி விஜய் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பேசினதனுடைய விளைவு, நான் உன்னை கண்டுக்க மாட்டேன், நீ என்னை கண்டுக்காத. திமுகவுக்கு விஜய்க்குள்ள இருக்கிற எழுதப்படாத ஒப்பந்தம். இதே ஜெயலலிதாவாக இருந்தால் சார் மேடையில் ஏறினாலே விஜய் அவர்கள் வந்து திமுக தான் வந்து எதிர்கருத்து சொல்லி ஆரம்பிக்கிறதே அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். என்ன திருச்சியில் என்ன நேருடைய சொத்துப்பட்டியலை பூரா படிச்சுட்டாரா? கரூரில் சொத்துப்பட்டியலை பூரா படித்தாரா? இது செய்த சாதிக்கு தான் பேசுவார். எப்படி? பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல். அதெல்லாம் அரசியல். திமுகவுடைய அமைச்சர்களுடைய பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து விஜய் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நேருக்கு இருக்கக்கூடிய எங்கே திரும்பினாலும் காவேரி ஆஸ்பத்திரி, எங்கே திரும்பினாலும் டிவி கட்சி, பில்டர்ஸ், அமெரிக்காவில் பண்ணை வீடு, பண்ணைகள், இதெல்லாம் தெரியாத விஜய்க்கு? பேசினா சிறையில் களி திங்க வேண்டி வரும், சிறையில் களி திங்க வேண்டி வரும். அங்கே 2 பேரிச்சம்பழம், 2 பாதாம் பருப்பு, 2 பிஸ்தா பருப்பு, 50 கிராம் ஜூஸு இப்படிலாம் கொடுக்க மாட்டான். களி தான் கொடுப்பான், சோளக்களி தான் கொடுப்பான். இதை தின்னா விஜய் வெளியே வரும்போது எப்படி வருவார்? ஒரு 15 கிலோ பாடியாக தான் வருவார். இதெல்லாம் பேசாமல் ஜெயலலிதா உன்னை எப்படி அரசியல் பண்ணிச்சு தெரியுமா? ஜெயலலிதா எங்கே தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே போய் எங்கே குடநாட்டில் போய் காத்து கிடந்து அங்கே இருக்கிற ஓம் பகதூர்னு ஒரு நேபாளி குர்கா என்ன சொன்னான், சோடுதாவ் அந்த பக்கம் போயா, 200 கோடி சம்பளம் வாங்குற உன்னை 20,000 சம்பளம் வாங்குற குறுக்கா என்ன பண்ண, விரட்டி விட்டான். நீ அன்னைக்கு ப்ரெஸ்ஸை வர வைத்து என்னை அனுமதிக்காத ஜெயலலிதா, என்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்து குடநாட்டுக்கு வர சொன்ன ஜெயலலிதா, என்ன இந்த செக்யூரிட்டி வச்சு விரட்டுகிறார்கள். உன்னுடைய ஆண்மை எங்கேயா போச்சு? உன்னுடைய அரசியல் எங்கே போச்சு? பயந்து நடுங்கி ஒளிந்து கிடந்ததை ஊரே பார்த்தது. இப்போ இந்த அப்பாவி மக்கள் கூட்டம் கூடுகிறதை வைத்து ரசிகர், அங்கே அதிமுக வந்தா, திமுக எல்லா பேரும் வந்தான், யார் சிறுத்தை வந்தா, சீமா ஆளுவா எல்லாம் வந்தாங்க. திமுக காரங்க வந்து அப்படின்ற சார். சார் நீங்க இவ்வளோ விவாதம் வந்து போகுது இல்லையா? அங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எப்படி டைமுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இருந்தாரு, ஸோ அன்பில் பொய்யா மகேஷ் வந்து எப்படி இருந்தாரு, ஸோ அவங்க வந்து எப்படி அவங்க உடனே தெரிஞ்சு வந்து கண்ணீர் விட்டு தழும்பி எப்படி நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து இப்ப
மீம் பேஜில் ஆகட்டும் சோசியல் மீடியாவில் பிரபலமா போயிட்டு இருக்க ஒரு விஷயமா செந்தில் பாலாஜி எப்படி அவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அங்க வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான். இவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்கும்போது எப்படி தாண்டி வந்தாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஆதவ அர்ஜுன் ஐடிவிங்க சொல்லுகிற கட்டுக்கதை. செந்தில் பாலாஜி சொந்த ஊர் என்ன அந்தமானா? சரி. இல்லை மிசோராமா? எந்த ஊர் செந்தில் பாலாஜி சொந்த ஊர்? சொந்த ஊர் எதுங்க? கரூர். கரூர் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு 5 நிமிஷம் தானே ஆகும், 10 நிமிஷம் தான் ஆகும். இது ஆதவரிச்சான் கள்ளலாற்றி சொல்லுகிறதை போல் அந்த மாலேருந்து பறந்து வந்துட்டார் சொல்ல முடியுமா? இன்றைக்கி உலகம் பூரா 1 மணி நேரத்தில் போயிடலாம். திருச்சி தான் சொந்த ஊர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு. அங்கேருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீ வருவதற்கே 1 மணி நேரம் ஆகுனா அவன் 1/2 மணி நேரத்தில் வரமாட்டானா? அமைச்சர் எஸ்பி கூப்பிட்டா ரூட்டை கிளீன் பண்ணி கொடுக்குறான். முதலமைச்சர் சென்னையிலேருந்து கரூர் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு 1 மணி நேரம் தான் ஆகும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை? இப்போ 10,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர் அமெரிக்காவுக்கு 12 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடுறான். இதெல்லாம் ஒரு செய்தி அல்ல. இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தை திட்டமிடாமல் நீங்கள் வர்ற வழியில் பூரா நின்ற கூட்டத்தை பேசி அனுப்பாமல் அத்தனை பேரையும் ஒரே இடத்தில் அடைத்த மாபெரும் குற்றவாளி விஜய். விஜயை பார்த்து திமுக நடுங்குது. தன்னை கைது செய்திருவாங்கன்னு விஜய் உடனே ராகுல் காந்திகிட்ட அழுது கதறி புலம்பி கண்ணீர் விட்டு சிறையில் நாள் இருக்க முடியாது, சிறையில் கழிவிக்க முடியாது. ராகுல் காந்தி கூப்பிட்டு ஸ்டாலின்கிட்ட கைது நடவடிக்கை வேண்டாம். இதற்கு பிறகு அமித்ஷா அலுவலகத்தை அண்ணாமலை மூலம் தொடர்பு கொண்டு அமித்ஷாவுடன் அழுது புலம்பி என்னை கைது பண்ணிடுவாங்கன்னு இப்போ பிஜேபி விரித்த வலையில் விஜய் வசமாக மாட்டிக்கொண்டார். நிர்மலா சீதாராமன் வந்திருக்கு, இப்போ கரூர் போயிருக்கு. இப்போ இவரை பாஜக வலையிலிருந்து தப்பவே முடியாது. பாஜகவுடைய கண்ணி விஜயை இறுக்கி வைத்திருக்கிறது. இனி அவர் பாஜக தான். பாஜக நாம் தமிழர் சீமான் அவர்கள் விஜய்க்கு ஆதரவா பேசணும். இவ்வளவு நாள் எதிர்ப்பா பேசியிருந்த சீமான் அவர்களே இந்த ஒரு சம்பவத்துல விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசியிருந்தாரு. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காங்க. எல்லா கட்சியில இருந்தும் அதிமுகல இருந்து பேசியிருந்தாங்க, அவங்களும் திமுகவை தான் எதிர்த்து பேசியிருந்தாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? சொல்ற மாதிரி இருந்தா பாஜக மலையில விஜய் அவர்கள் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மிச்சம் இருக்க அரசியல் கட்சிகள்லாம் ஏன் சப்போர்ட் பண்ணும்? இல்லை, இவர்கள் எல்லாமே திமுக எதிர்ப்பாளர்கள். ஓகே. எடப்பாடி என்ன திமுக சப்போர்ட் பண்ணுவார்? யார் சப்போர்ட் பண்ணுவார்? விஜய் தான் பண்ணுவார். இவரே ஆளுங்கட்சியாக இருந்தால் இதை விஜய் பிடிச்சி உள்ளே போட்டிருப்பார். ஆளுங்கட்சி வேறு ஸ்டாண்டு, எதிர்கட்சி வேறு ஸ்டாண்டு. சீமானை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய அத்தனை கூட்டமும் விஜய் பின்னாடி போயிருக்கு. அதே விஜய் அவர்கள் அதிமுகவையும் விமர்சனம் வச்சிருக்காரு. ஸோ ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ கட்சி வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. பிஜேபியை டைரக்டா அடிச்சிருந்தாரு, முதல் மாநாட்டில இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இப்ப ஏன் இவங்க ஆதரவு கொடுக்கணும்? நீ இந்த மாதிரி சம்பவம் ஏன் நடக்கணும்? நீங்க பேசுற மாதிரி பார்த்தா இது ஒரு விஷயம் இடிக்குது இல்லையா? என்ன இடிக்குது? பிஜேபி வலையில சிக்கிட்டாரு விஜய், பிஜேபியோட ஆதரவாளர் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்க. ஆனா அங்க அடிக்கும் போது திமுகவை எந்த அளவுக்கு அடிக்கிறாரோ அதே அளவுக்கு தான் பிஜேபியும் அடிச்சு பேசியிருந்தாரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ இந்த 41 பேர் மரணத்திற்கு பிறகு திமுக விஜயை சிறைப்படுத்திடும்னு பயப்படுறாரு. வேறு வழி இல்லாமல் அண்ணாமலை மூலம் அமித்ஷா அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு அமித்ஷாவோடு உதவி கேட்கிறார். உதவி கேட்டால் இதுக்கு தான் காத்திருந்தோன் பாலகுமாரா, விஜயை எப்படா சேருவார்னு எதிர்பார்த்த அமித்ஷா கெட்டியாக பிடித்து கொண்டார். இப்போ பாஜக ஐடி விங்கு பாஜக தொண்டர்கள்ட்ட விஜயை பேசாதீங்க, நம்மகிட்ட சேர்ந்துட்டார், நம்மகிட்ட காலில் விழுந்து விட்டார், கையை பிடித்து விட்டார், கண்ணீர் விட்டார், பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா பேப்பர்? பார்த்தீங்களா இன்றைக்கி? அப்போது வேறு வழி இல்லை. விஜய் இனி திமுகவை எதிர்ப்பதற்கு பாஜக நிழலில் அதிமுக கொடியில் இருந்து தான் திமுகவை எதிர்க்க வேண்டும். இனி தனியாக நின்று எதிர்ப்பதற்கு அவர்கிட்ட வலு இல்லை. ஒரே சிறை பயம். விஜய் ஒரு மாதம் சிறையில் இருந்தார்னா திமுக தெம்பும் திராணியும் முதுகெலும்பும் இருந்தால் இந்த 41 பேர் மரணத்திற்கு அத்தனை கூட்டத்தை நெருக்கி எங்கேயுமே தலை காட்டாமல், யாரிடம் பேசாமல், கை காட்டாமல், முகம் காட்டாமல் அந்த 100 பேர் போகக்கூடிய அந்த கேரவன் மேலே ஒருவராக
வேலுச்சாமி நகரில் வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து அத்தனை கூட்டத்தையும் அங்கே வந்து என்ன பாரு, இப்படி 10,000 பேர் கூடுகிற கூட்டம்னு இவங்களே எழுதி லெட்டர் பேடில் கொடுத்துருக்காங்க. மாவட்ட செயலாளர் லெட்டர் பேடில் இங்கே 30,000 40,000 பேரை கூட்டிய காரணத்தினால் முதல் குற்றவாளியை எஃப்ஐஆரில் ஏ1 விஜய் தான். சரிங்க சார். இப்படி ஒண்ணு இருக்கும் போது இதே கரூர்ல வந்து திமுக வந்து ஒரு மாநாடு ஒண்ணு நடத்தியிருந்தாங்க. அங்க அவங்க ஐடி விங் செட் பண்ணி வச்சிருந்த ஒரு கண்டென்ட் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா. 1,00,000 சேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் மேல வந்து மக்கள் வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்க போகுது சார்? ஏன்னா ஒரு கட்சியோட தலைவரை வந்து யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், எவ்வளவு பேர் வேணாலும் வந்து பார்க்கலாம். நம்மளோட லிமிடேஷன் இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும் போது அப்ப முன்னெச்சரிக்கையா வந்து அரசாங்கம் தான் இருந்திருக்கணும். அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, அதை வந்து அவங்க தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முன் வச்சிருக்காங்க இந்த கரூர் மாநாடை வச்சு. விஜய் மாநாட்டுக்கு கூட்டத்தை முழு கூட்டத்தையும் கொள்ளளவை தாண்டி 3 மடங்கு கூட்டத்தை கொண்டு வந்து சேர்த்ததே விஜய் தான். இதில் அரசோ திமுகவோ யாருக்குமே இது தொடர்பு இல்லை. விஜய் ஒரு சரியான அரசியல்வாதியாக இருந்தால் வர்ற வழியிலேயே 10 மீட்டிங் பேசியிருக்கணும். 10 மீட்டிங் பேசினா ஒரு கூட்டத்துக்கு 2,000 பேர், 10 மீட்டிங்கே 20,000 பேர் கலைஞ்சு போயிருப்பான். இந்த கூட்டங்க சேர்ந்துருக்க மாட்டான். இந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் கொண்டு வந்து சேர்த்துக்கிற வரை நீங்கள் உள்ள கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. உள்ளே உட்காந்து கேம்ஸ் விளையாண்டுட்டு இன்டர்நெட்டில் சினிமா பார்த்து கொண்டு வந்த விஜய் அத்தனை கூட்டத்தையும் வேலுச்சாமிபுரத்தில் சேர்த்து பிரம்மாண்டத்தை காண்பிப்பதற்காக சினிமாத்தனமாக அரசியலே தெரியாமல், கம்யூனிசமே தெரியாமல், மக்களை பற்றி தெரியாமல் இந்த கூட்டத்தை முற்று முழுதாக இந்த வேலுச்சாமிபுரத்தில் கூற்றிய ஒரே குற்றவாளி அரசோ மக்களோ யாருக்கு இது தொடர்பு இல்லை. முழுக்க விஜய் தான். விஜய் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். விஜய் தான் 41 பேர் மரணத்திற்கு முழு குற்றவாளி. இது நீதிமன்றத்திற்கு போனாலும் நீதிமன்றமும் இதைத்தான் சொல்லும். ஏன்னா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, உள்ளங்கை நெல்லிக்கனி. அத்தனை தவறுகளும் நீங்கள் விஜய் தான். ஏப்பா என்னால் இங்கே 30,000 பேர் 40,000 பேரை என்னால் இங்கே கூட்ட முடியாது, இந்த இடமே வேண்டாம், கூட்டத்தை ரத்து பண்ண. கூட்டத்தை ரத்து பண்ணியிருந்தா 41 உயிர் இல்லை வார 41 உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். உனக்கு கூட்டமும் மாசும் விளம்பரம் முக்கியமா, மக்களுடைய உயிர் முக்கியமா? சரி, இதை திமுக பண்ணலன்னு சொல்றீங்களா? கூட்டமே வேணாம் ரத்து பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறீங்க. ஆனா வந்து என்னன்னா எல்லா இடத்துக்கும் இதே மாதிரி சிறு இடங்களை கொடுத்து கூட்டமே கூட்ட விடாம, அவர் அரசியலே பண்ண விடாம, அவரோட கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு அவரோட தொண்டர்கள் கிட்ட சேர்க்க விடாம தடுக்குது திமுக அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கலாம்ல சார்? இங்க என்னங்க ராணுவ ஆட்சியா நடக்குது, இல்லை ராஜபக்ஷ ஆட்சி நடக்குதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு. தொடர்ச்சியான அழுத்தம் வந்து விஜய் அவர்கள் என்னங்க இவர் சர்வாதிகாரியான்னு கேட்குறேன் ஸ்டாலின். இல்லையே, இது ஒரு ஜனநாயக நாடு தானே. ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் ஒன்று இருக்கா இல்லையா? சட்டம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இங்கே சட்டம்லாம் கொலாப்ஸ் ஆகி போச்சா? ராணுவ வீதியெல்லாம் அந்த துப்பாக்கி கூட தெரியுது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. உனக்கு அரசியல் தெரியல, உனக்கு சினிமாத்தனமாக கும்பலை பூரா கூட்டி கூட்டத்தை காமிக்கணும். இது இந்த மலிவான சிந்தனையால் தான் 41 உயிர் போயிருக்கு.